சார் வணக்கம் சார். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இனி கூட்டணியே இல்லை, தனிச்சு போட்டியிடுவோன்னு அறிவிங்க தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு ஆராசா உள்ளிட்ட மூத்த தலைவர்கள்லாம் உத்வேகம் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் திமுக கூட்டணியிலேருந்து கட்சிகள்லாம் வெளியேற மாதிரி தெரியுது. ஆனால் அவங்க தாவேக்காவையும் விமர்சிக்கிற மாதிரி தெரியுது. என்ன நடக்குது அரசியல் அரங்கில்? நீங்கள் அரசியலில் அறமாக நேர்மையாக ஒரு குறைந்தபட்ச ஒரு நாணயத்தோடு செயல்படணும். அந்த குறைந்தபட்ச நாணயம் நம்பிக்கை இந்த 2026 தேர்தலுக்கு பிறகு அது ரொம்ப மோசமாக போச்சு. என்ன மோசமாக போச்சு? நாங்கள் மக்கள் எப்பயுமே ஓட்டு போடுற மாதிரி தானே ஓட்டு போட்டோம். மக்கள் எப்பயுமே ஓட்டு போடுற மாதிரி ஓட்டு போட்டிங்க. ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் என்னென்னா, ஒரு 108 சீட்டு அப்படின்ற ஒரு இடத்துக்கு ஒரு கட்சி நிற்கிது. அது 108ன்றது 107 எண்ணிக்கைன்னு பார்த்தா ஒன்று ராஜினாமா செய்யணும். அப்போ 107னா 118 மெஜாரிட்டி வேணும். அந்த மெஜாரிட்டி கிடைக்காத காரணத்தினால இன்றைக்கி ஆட்சி கட்டலில் இருக்கக்கூடிய தாவேக்கா ஒரு மோசமான ஒரு முன் உதாரணத்தை எடுத்து வச்சாங்க. மோசமான முன் உதாரணம் என்ன? தமிழ்நாட்டில் ஆல்ரெடி ஊழல் இருக்குது, தமிழ்நாட்டில் ஆல்ரெடி கட்ட பஞ்சாயத்து இருக்குது, லஞ்சம் இருக்கே. அப்போ இது என்ன மோசமான ஒரு ஒரு குதிரை பேர் அரசியல் என்பது தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 20-25 வருஷத்தில் நான் பார்த்த அரசியலில் இல்லை. நான் ஒரு கல்லூரி மாணவனாகவோ ஒரு வழக்கறிஞராகவோ ஒரு பத்திரிகையாளராக பார்த்த பொழுது பார்த்திங்கன்னா அது இல்லை. அப்போ அந்த குதிரை பேர் அரசியலை இன்றைக்கி 2026 புள்ளியார் சுழி போட்டு ஆரம்பித்தது தாவேக்காவினர். இந்த விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே நான் என்ன ஒரு பதிவு போட்டிருந்தேன்னா, எங்களுக்கு ஐயா 108 தான் இருக்குது, நாங்கள் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக எங்களை அங்கீகரித்து நீங்கள் எங்களை ஆட்சி அமைக்க கூப்பிடுங்கன்னு ஒரு கோரிக்கை வச்சுருக்கலாம் ஃபஸ்ட்டு. இல்லையா அன்றைக்கே ஒரு பெரிய கட்சி, அதாவது ஏதோ ஒரு பெரிய கட்சி, அந்த ஒரு பெரிய கட்சியோட கூட்டணி வைக்கிறதுனால எதுவும் பிரச்சனை இல்லாமல் சேர்த்துக்கணும். நீங்கள் இங்கே ஒரு 2 கட்சி, இங்கேருந்து ஒரு 2 கட்சி, 4-5 கட்சி சேர்த்து இது மாதிரிலாம் பண்ணும்பொழுது விமர்சனம் வருது. அது இல்லாமல் ஓப்பனாக லெட்டரே கொடுக்காம அதிமுகவை போய் பிளவு பண்ணி அதிலிருந்து ஒரு சில பேர் ராஜினாமா பண்ண வச்சது. அதுதான் இருக்கிறதுலே மிக ரொம்ப மோசமான ஒரு இந்த அரசியல் தன்மையிலே மிக ரொம்ப மட்டமான ஒரு அரசியல் என்று சொல்ல வேண்டும் என்றால் அதுதான். ஸோ அந்த மட்டமான அரசியலை புள்ளியார் சுழி போட்டு ஆரம்பித்தது தாவேக்கா. நான் அன்றைக்கே என்ன சொன்னேன்னா, இது இப்படியே போச்சுன்னா கூட்டணி உடையிறது, மற்ற கட்சி உடையிறதுன்னு இல்லை, ஒரு அளவில் இது திருப்பி பேக் ஃபயர் ஆகி நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அது உங்களுக்கு திருப்பி வரும்ன்ற மாதிரி நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். அது கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்கி தாவேக்கா எதை விதைச்சதோ அது விதை வளைஞ்சி அது வினையாக திருப்பி வர்றதுக்கு உண்டான சமிக்கைகளை நான் இப்போ பார்க்குறேன். இது எப்போ நடக்கும், ஏன் நடக்குது அப்படின்றது தெரியாது. ஆனால் நீங்கள் ஒருத்தருக்கு இதுதான் அரசியல்னு நீங்கள் ஒரு அரசியலை ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு திருப்பி வாய்ப்பு வரும்போது கண்டிப்பாக பண்ணுவாங்க. கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமியோ இல்லை திமுக தலைமையில் இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களோ அவங்களுக்கு நேரம் வரும்போது கண்டிப்பாக இதை உங்களுக்கு திருப்பி செய்வாங்க. ஏன்னா திமுகவோட கூட்டணியை அங்கேருந்து எடுத்துகிட்டு சேர்த்ததும் இல்லாமல், ஆனால் மற்ற கட்சிகளாச்சும் சொல்லிட்டு வந்தாங்க. ஆனால் காங்கிரஸ் கட்சி சொல்லாமல் ஓடி வந்துட்டு அதுக்கப்புறம் விமர்சனம் வேறு, அதற்கப்புறம் ஒரு தரம் தாழ்ந்த ஒரு அரசியல் எடுத்துக்காட்டுகள் எல்லாத்தையுமே பண்ணிச்சு காங்கிரஸ் கட்சி. அந்த வடு என்பது திமுகவுக்கு ஆழமாக ஆயிருக்கு. அது கூட மற்ற கட்சிகள், சிறிய கட்சிகள், பெரிய கட்சிகள், இன்றைக்கி என்ன நிலைமை? மதிமுக பிளவு, மதிமுகவில் விரிசல், இது அதிமுகவில் விரிசல், கூட்டணியில் விரிசல். இதெல்லாம் யார் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, இல்லை எதற்காக இதெல்லாம் செயல்படுத்தப்படுதுன்னா, தாவேக்கான்ற ஒரு கட்சிக்கு மக்கள்கிட்ட முழு ஆதரவு கிடைக்காத காரணத்தினாலையும், கொஞ்சமாக மெஜாரிட்டி கிடச்சிட்டு அதாவது மைனாரிட்டியாக இருக்கிறதுனாலையும், அவங்களுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இல்லாத காரணத்தினாலும் இதை ஆரம்பித்தோம். அது இன்றைக்கி திருப்பி வருது. இது கொஞ்சம் கொஞ்சமாக போய் நாளைக்கு தாவேக்காலேருந்து ஒரு 5 பேர் இல்லை 6 பேர் ராஜினாமா பண்ணுறாங்க, இல்லை மாற்று கட்சியில் போய் சேர்றாங்கன்னா, அன்னைக்கு வெக்கமே இல்லாமல் ஐயோ அம்மா இது மோசமான அரசியல், இது குதிரை பேர் அரசியல், இது நாசகார அரசியல்னு பேசுகிறதுக்கு தமிழ்நாட்டில் தாவேக்காக்கு அடிப்படை உரிமை இல்லை, அடிப்படை ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தார்மீக உரிமை கூட இருக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதை ஆரம்பித்தது நீங்கள், அதனால் இது ஒன்று ஒன்றா பெருசாகி போக போகுது. இது ஓப்பனிங் தெரிஞ்சு போச்சு, இதோட எண்டிங் எங்கே போய் முடியுதுன்னு எனக்கு தெரியல. குதிரை பேர அரசியல் தமிழ்நாட்டில் நடக்குது, அதுதான் உண்மை. அதற்கு ஏற்றாற்போல் தான் ஒவ்வொரு சமிக்கைகளும் நடக்குது. சம்பந்தமே இல்லாமல் கட்சிகள் உடையிறதோ, சம்பந்தமே இல்லாமல் எம்எல்ஏகள் மாற்றி போடுறதோ, சம்பந்தமே இல்லாமல் எம்எல்ஏகள் ராஜினாமா பண்ணுவது கிடையாது. ஆட்சியில் யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு
ஒரு உதவியாக இருக்கணும், ஒரு உறுதுணையாக இருக்கணும் தான் இதெல்லாம் நடக்குது. இப்போ தனித்து நிற்கணுன்ற ஒரு முடிவு திமுக அந்த முடிவை நோக்கி தள்ளப்படுகிறது. இன்னும் அப்படி எடுக்கல அவங்க. எல்லாரும் போறதுனால அந்த நிர்பந்தத்துக்குள்ளாக இல்லை அவங்களுக்குள்ளே ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குன்னு அதாவது கூட்டணி என்னைக்கு வந்து தாவேக்கா உடைச்சிருச்சோ அப்போவே வந்து அவங்களுக்கு கூட்டணி இல்லை. பெருமைக்கு இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, நாங்கள் வந்து எப்பயுமே வந்து ஸ்டாலின் அவர்களோட நட்பு பாராட்டுவோம், நாங்கள் வந்து அங்கே தான் இருக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பழைய ஞாபகத்தில் பழைய பழக்க வழக்கத்தில் அவங்க தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. அது ஒரு சிலர்கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கூட்டணியை கையாண்ட பொழுது ஏற்பட்ட ஒரு சில மனக்கசப்புகள். உதாரணத்துக்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு 10 சீட்டு கொடுத்துட்டு மதிமுகவுக்கு சீட்டு கம்மியாக கொடுத்தது ஒரு வருத்தமாக இருந்திருக்கு வைகோக்கு. ரெண்டாவது, வைகோ அவர்களை வந்து உதயசூரியனை நிற்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்தம் பண்ணது அது அவங்களுக்கு ஒரு நெருடலாக இருக்குது. இது மதிமுகவுக்கு. விசிகாவை பொறுத்தவரையிலும் நாங்கள் உங்கள் கூட ஃபஸ்ட்லேருந்து இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு 2 சீட்டு கம்மியாக கொடுத்தீங்க திமுகவோட தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை விட, அது விசிகாவுக்கு ஒரு மனசு கஷ்டம். கம்யூனிஸ்ட் தோழர்களை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு வழக்கமாக கொடுத்துருந்த சீட்டை விட குறைச்சிட்டிங்க. அந்த சீட்டை அதிகமாக கொடுத்து காங்கிரஸுக்கு கொடுத்து பெரிய பிரச்சனையை சந்தித்தது வந்து காங்கிரஸ் ஒரு கட்சியை வண்டி கூட்டணியை விட்டு அன்றைக்கி வெளியேற்றிட்டு இருந்தால் திமுகவுக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய பின்னடைவோ இவ்வளோ பெரிய பிரச்சனையோ கிடையாது. ஏன்னா காங்கிரஸ் வந்து இங்கேயும் பாதி அங்கேயும் பாதின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அருவருப்பான அரசியல் இருக்கிறதுல, இதை வந்து காங்கிரஸ் தான் முழு காரணம். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸ் வந்தால் சேர்த்துக்க தயார். காங்கிரஸுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை. இப்போது அதிமுகவும் தாவேகவும் சேராமல் போனதுக்கு என்ன காரணம்? ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை, விஜய்க்கும் முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை, பத்தாவதுக்கு பாஜகவோட அவங்க கூட்டணி இருக்கிறதுனால அங்கே முரண் இருந்தது. ஆனால் ஒருவேளை காங்கிரஸ் தேர்தலுக்கு முன்னாடியே தாவேக்காவோட போயிட்டு இருந்தால் இந்த பிரச்சனை இருக்காது. மேபி தேர்தல் முடிவு வந்து இன்னும் கிளாரிட்டியாக இன்னும் கிளியராக வந்திருக்கும். ஒருவேளை தாவேக்கா தரப்பு மேபி கூட சீட்டு வாங்கியிருக்கலாம், இல்லை காங்கிரஸ் பேர் இயக்கம் அங்கே இருக்கிற காரணத்தால் தாவேக்காக்கு இதோட ஓட்டு கம்மியாகி இந்த குதிரை பேர் அரசியலே நடந்திருக்காரு. இந்த குதிரை பேரை அரசியலுக்கு முழு காரணம் தமிழ்நாடு காங்கிரஸும், அதை விட முக்கியமாக வந்து டெல்லியில் இருந்த காங்கிரஸ் தலைவர்கள், அதாவது சுருக்கமாக சொன்னால் பிரவீன் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறம் கிரீஷ் சோடங்கர், இது போன்ற தேர்தல் அரசியலில் உழைக்காமல் காலர் கருப்பு, அதாவது கஷ்டப்படாமல் உழைக்கிறவங்கலாம் இருக்கிறாங்க இல்லையா, மற்றவங்களோட உழைப்பில் வந்து அரசியல் செலுத்துவது, ஆதிக்கம் செலுத்துவது, அந்த மாதிரி மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள், அவர்கள் போன்றவர்களோட அந்த அரசியல்னால தான் இந்த தேர்தலுக்கு பின்னாடி ஒரு கூட்டணி என்று பிளவுபட்டுச்சு. அது தொடர்ந்து அது ஆகி அது கடைசியில் குதிரை பேர் அரசியலில் போய் நின்று பிரச்சனையாகி இன்றைக்கி திமுக வந்து கிட்டத்தட்ட தனித்து விடுற மாதிரி இருக்குது. ஆனால் திமுக வந்து கூட்டணியில் வந்து இந்த கட்சிகள் இல்லாமல் கூட நின்று பார்க்கலாம். ஏன்னா அவங்களுக்கு உண்டான அந்த பூத் லெவலில் ஆள் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 260 300 பூத் இருக்கும். அந்த 300 பூத்துலையுமே ஆள் இருக்குது. வெற்றி தோல்வியை தாண்டி அந்த தேர்தல் நிற்கக்கூடிய சக்தி என்பது திமுகவுக்கு இருக்கிறது. அதை மையமாக வச்சு தான் அந்த கட்சியில் 2ஆம் கட்ட தலைவர்கள் இல்லை முக்கிய தலைவர்கள் வந்து அந்த கோரிக்கை வைக்கிறாங்க, தலைவரை நம்ம தனியாகவே போகலாம் அப்படின்ற மாதிரி. அதை வந்து முன்னாள் முதலமைச்சரும் வந்து அதை நான் பரிசீலனை பண்ணுவேன், நான் பார்க்குறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. நம்ம திமுக வந்து வருகிற தேர்தலெல்லாம் தனியாக சந்திப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரியும் தோணுகிறது. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் விமர்சிக்கிறாங்க, சில ஆதரவு கொடுத்தவங்களே கடுமையாக, திருமாவளவனும் மறைமுகமாக விமர்சிக்கிறாரு, முத்தரசன் ஓப்பனாகவே விமர்சிக்கிறாரு. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதில் என்னென்னா அரசியல் தலைவர்களுக்குள்ளேயே எனக்கு பிளவு வந்திருக்கு. இப்போது ஐயா சண்முகம் வந்து ஒரு நாள் திமுகவை விமர்சிக்கிறாரு, அதுக்கப்புறமா என்ன சொல்கிறாரு, நாங்கள் கண்டி 8ஆம் தேதி முடிவு பண்ணலன்னா அண்ணன் ஐயா முதல்வர் விஜய் அவர்கள் வந்து முதலமைச்சராக 10ஆம் தேதி பதவியேற்றிருக்க முடியாதுன்னு அங்கே விமர்சனம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் முத்தரசன் என்ன சொல்கிறாருன்னா, இக்கரைக்கு அக்கறை பச்சை, ஆடு மாடு எல்லாம் இந்த மந்தையில் இந்த சைடு மேயிற மாதிரி இருக்கும், அப்புறம் அங்கே போய் எதிரில் மேய்ஞ்சோன்னே அதுவே பரவாயில்ல, ஆனால் இப்போ அக்கறை ஏற்றுக்குமான்னு தெரியல அப்படின்ற மாதிரி இக்கரை இப்போ இருக்கக்கூடிய கூட்டணி குறித்து அவர் ஸ்லேடை பேச்சு பேசுகிறாரு. அப்போது ஒரு நாள் இப்படி பேசுகிறாங்க, ஒரு நாள் அப்படி பேசுகிறாங்க. ஐயா அப்புறம் வீரபாண்டியன் என்ன சொல்கிறாருன்னா, முதல்வர் குறித்து விஜய் அவர்கள் செய்த செய்கையோ இல்லை யார் எங்கள் அப்பாவை காணோம் அப்படின்னு அந்த மாதிரி பேசக்கூடிய தன்மை அவையில் தோற்றவங்களையோ இல்லை அவையில் இல்லாதவங்களை பற்றி பேசுகிறது அது அநாகரிகன்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. திருமாவளவன் அவர்களும் அந்த கருத்தை ஏற்றுக்கல. ஒரு நாள் வந்து இப்படி சொல்கிறாங்க, ஒரு நாள் அப்படி சொல்கிறாங்க, மறுநாள் மாற்றி பேசுகிறாங்க. ஸோ அப்போது முன்னுக்கு பின் புறனாக இருக்குது. ஒரு இப்போது உதாரணத்துக்கு அந்த கூட்டணியில் வந்து டிடிவி தினகரன் இருக்கிறார், அதிமுக கூட்டணியில் தோற்று போயிட்டாங்க, ரொம்ப மோசமான தோல்வி. ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருந்தாங்க. அந்த ஒரு எம்எல்ஏவும் குதிரை பேர அரசியல் கரெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பேச்சு, அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் பார்த்தா தேர்தலுக்கு பின்னாடி தாவேக்கா விஜய் சார் ஹீரோவாகிட்டார், அதுக்கு முன்னாடி விஜய் சார் வில்லனு. எப்படி தேர்தல் முடிஞ்சவொடனே ஒரு வில்லனாக இருக்கிறவர் ஹீரோவாக மாறுவார்னு அரசியலில் தெரில, ஆனால் மாறிட்டார்.
ஆனால் அந்த கட்சி தலைவர் வந்து அதிமுகவை எதிர்த்தோ, தலைமையை எதிர்த்தோ, இல்லை கூட்டணி தலைவர்களை எதிர்த்து பேசுவது கிடையாது. அதேமாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி அதிமுக விமர்சனம் பண்ணியோ இல்லை ஒரு பிரச்சனையோ அவங்களுக்குள்ளே இல்லை. ஆனால் இந்த சைடு திமுக கூட்டணியில் இருந்தவங்க தான் தாவேக்கா கிட்ட அழைப்பு இருக்குது, ஆட்சியிலையோ அதிகாரத்திலையோ எம்எல்ஏ ஆகுங்க அப்படின்னு. யாருக்கெல்லாம் அழைப்பு இருக்கோ, யாரெல்லாம் வந்து தாவேக்காவோட நெருங்கி பழகுறாங்களோ அந்த கட்சி எல்லாம் அங்கே போயிடுச்சு. இப்போ அதில் வைகோ அவர்களுக்கும் மதிமுக அங்கே போய் சேர்க்கணும் அப்படின்னு. இல்லைன்னா பொதுக்குழுவோ நிர்வாக குழுவோ இப்போ கூட்ட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ என்ன தேர்தல் என்ன வருது, இப்போ முடிவெடுக்க வேண்டியது என்ன? இப்போ மக்கள் பிரச்சனை எதனா பேசுகிறதுக்கு கூட்டம் கூட்டுறீங்களா? இல்லை தொழிலாளி பிரச்சனை வந்து தூய்மை பணியாளருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இக்கட்டான சூழ்நிலை இருக்குது, அதுக்காக இல்லை கரண்ட்டு பிரச்சனை, இல்லை சட்ட ஒழுங்கு, பாலியல் சீண்டல், பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு எதனா கூட்டத்தை கூட்டுறீங்க? இல்லை, உங்களோட நிலைப்பாடை மாற்றிக்கிறதுக்காகவும் எப்படியாச்சும் வந்து விஜய் சாரோட போய் சேரணும், அவருக்கு ஏதாவது ஒரு ஆதரவு கொடுத்து அதனால் ஒரு ஆதாயம் பெற்று மதிமுகவை இன்னும் ஒரு அரசுக்கு ஆதரவான போக்கில் அந்த கட்சி இருக்கணும். அதாவது ஜெயிச்சாலும் தோத்தாலும் யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு நெருக்கமாக இருக்கணும். இப்படி ஒரு 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 கொள்கை மதிமுகவோட நிலைப்பாடு இப்போது அதான் இருக்குது. அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பயணம் பண்ணும்போது அங்கே ஒரு சில சர்ச்சைகள் வருது. அப்போது இந்த குதிரை பேர அரசியல் நீங்கள் ஆரம்பிச்சிங்க, அது இன்றைக்கி உங்களுக்கே திருப்பி எதிராக போகுது. இப்போ அதில் ஒரு எம்எல்ஏ என்ன சொல்கிறாரு, மதிமுக எம்எல்ஏ, நான் வந்து உதயசூரியனில் நின்று ஜெயித்தேன், நான் ஜெயித்த சின்னத்துக்கு தான் நான் விசுவாசமாக இருக்க முடியும். நீங்கள் மதிமுகவில் அப்படியே நிலைப்பாடு இருந்தால் நான் அப்படியே இருப்பேன். நீங்கள் வந்து குழுவை கூப்பிட்றேன், எல்லாரும் வாங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டுட்டு என்கிட்டே கேட்பீங்க, என்னென்னு கேட்பீங்க, நாங்கள் வந்து தாவேக்கா போகலான்னு இருக்கோம், நம்ம வந்து ராஜினாமா பண்ண சொல்லுவீங்க, இல்லை அதை திருப்பி இடைத்தேர்தல் நிற்க சொல்லுவீங்க, அவர் சீட்டு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா, இல்லை இதில் ஒரு சூட்சமம் பாருங்கள், தாவேக்கா அதிமுகலேருந்து போன எம்எல்ஏக்கள் தனித்தனியாக போனாங்க, தனித்தனியாக பேசினாங்க, ஏதோ ஒன்று. இப்போது மதிமுகன்னு பேசும்போது எல்லோரையும் சேர்த்து வச்சுட்டு வைகோ அவர்கள் பேச போகிறதில்ல, தனிப்பட்ட முறையில் தான் பேசுவார். அவர் பேசிட்டு அவருக்கு என்னவோ தேவை இவை பூர்த்திகள் செஞ்சுட்டு போயிட போகிறாரு. இந்த எம்எல்ஏக்களோட நிலைமை அதனால் அதில் ஒருத்தர் என்னன்றாரு, எப்பா வாழ்வோ சாவோ நான் இருக்கிறது இப்படியே பார்த்துக்கிறேன், என்னை எம்எல்ஏ வந்து ஆக்கினதில் திமுகவுக்கு பெரிய பங்களிப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் நம்புகிறாரு. அப்போ அவர் நம்புகிற அந்த விஷயத்தினால என்ன நடக்குது அப்படின்னா, அந்த கூட்டணியை வந்து நான் விட்டு வரமாட்டேன், நான் திமுகவோட இருப்பேன்றது. இப்போ அந்த கட்சி உடையிறது இருக்குது. விசிகா கட்சியில் பிளவு பிரச்சனை, பனையூர் பாபு போய் திமுகவில் சேர்றாரு. ஆளூர் ஷானவாஸ் அவரை ஒட்டி ஒரு சில பேசுபொருள் வருது, ஆளூர் ஷானவாஸ் வந்து திமுக போய் சேரலாம், இல்லை அவருக்கு விசிகாவில் பிரச்சனை, அவருக்கு பழைய அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அப்போது தமிழக அரசியலில் புதிய கட்சி தாவேக்கா ஜெயிச்சது பிரச்சனை கிடையாது, மக்கள் ஓட்டு போட்டது தவறில்லை, அவங்க எடுத்த அரசியல் இருக்கு இல்லையா, அதுதான் இன்றைக்கி வந்து திருப்பி வந்து ஒரு அந்த கேவலமான அந்த மட்டமான அரசியல் திருப்பி வந்து அவங்களையே இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கும் தாக்கும். இன்றைக்கி அது மதிமுகவை தாக்குது, நேற்று அது ஐயா எடப்பாடி பழனிசாமியை தாக்கி அதிமுகவை தாக்குச்சு. ஒவ்வொரு கட்சிக்கும் இது பிரச்சனை வரும். கடைசியாக இது வந்து நிற்க போகிற இடம் எதுனா தமிழக வெற்றி கழகம். நம்ம ஒருத்தருக்கு பிறருக்கு என்ன செய்யும் அது பிற்பகலில் கண்டிப்பாக திருப்பி வரும் அப்படின்னு ஐயா வள்ளுவ பெருந்தகை சொல்லியிருக்காரு. அதுமாதிரி எவ்ரி ஆக்ஷன் வில் ஹேவ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லிட்டு நியூட்டனோட 3ஆம் விதி சொல்லுது. இந்த விதியெல்லாம் சோட போகாது. கண்டிப்பாக நீங்கள் விதைக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு நாள் நீங்களே அறுவடை பண்ணுற மாதிரி வரும், உங்களுக்கு அந்த சூழ்நிலை வரும். அது வரும்போது தாவேக்காக்கே இது நடக்கும், மிக விரைவில் நடக்குதோ லேட்டாக நடக்குதோ அது விஜய் சார் கையில் இருக்குது. ஆனால் கண்டிப்பாக இந்த பாதிப்பு வந்து அவங்களுக்கு வரும். விஎம்எஸ் முஸ்தபா எம்எல்ஏ அவர்கள் திருமாவளவனுக்கு சில கேள்விகளை காட்டமாக எழுப்பியிருக்கிறார். நீங்கள் வந்து சட்டமன்றத்தில் உதயநிதி பேசினார், ஐட்டம் சாங் போடுவாங்க, இது மாதிரி பெண்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசுனதுக்கு சோஃபா மாடல்னு உங்களையும் இணைச்சி வச்சு தான் பேசுகிறாங்க, அப்போல்லாம் வாயை திறந்தீங்களா, எங்களை மட்டும் இது சொல்கிறீங்கன்னு ரொம்ப கடுமையாக பேசுகிறாரு. எப்படி பார்க்குறீங்க? பார்த்தேன், நான் அந்த ட்வீட்டு பார்த்தேன். உங்களுக்கு வந்து சோஃபா மாடல்னு உங்களையும் சேர்க்குறாங்க அப்படின்னா, அப்போது நல்ல வேலை ஒரு விஷயம் ஒத்துக்கணும், சோஃபா மாடல்னு ஒன்று உருவாயிருக்குன்றத எல்லாருமே அங்கீகரிக்கிறாங்க. அப்படி எதுவும் என்னென்ன இல்லை அப்படின்ற மாதிரி இல்லாமல் முதலமைச்சரே அவையில் என்ன சொல்கிறார், சோஃபா மாடல், அது என்ன சோஃபா, எனக்கும் அது என்னென்ன புரியல அப்படின்னாரு. அப்போது உங்களுக்கு இன்றைக்கி சமுதாயத்தில் என்ன மாடல்னால் சோஃபா மாடல், திராவிட மாடல், அம்மா மாடல், அதுக்கப்புறம் ஊழல் மாடல், லஞ்ச மாடல், சமூக நீதி மாடல், இது மாதிரி நிறைய மாடல் இருக்குது, தமிழ் தேசிய மாடல். இப்போ நீங்கள் எடுத்துருக்கிற பேர் வந்து மாற்றம் என்ற பேரில் சோஃபா மாடல். ஸோ அப்போ அந்த சோஃபா மாடலில் உங்களையும் சேர்த்தாங்க, அது உங்களுக்கு கஷ்டமாக இல்லையா, அன்றைக்கெலாம் கேட்கல, உங்களுக்கு எதனா இருக்கா, இது எந்த இடத்துல நியாயம், அதாவது உறவு ஆட போகிறாங்களா இல்லை உறவு அத்துன்னு போக போகிறாங்களான்ற இப்படியும் இல்லாமல் அப்படியும் இல்லாமல் காட்டமான ஒரு ட்விட்டர் அது ட்வீட் பதிவு பார்த்தேன் நானுமே.
அவர் இடத்துல இருந்து பார்க்கும்போது, ஐயா முஸ்தபா இடத்துல இருந்து பார்க்கும்போது அதில் ஒரு நியாயமான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதை எதிர் தரப்புல இருந்து பார்க்கும்போது அது வந்து ஒரு தனி கட்சி. ஏன்னா அப்படிதான் அவங்கலாம் சொல்லிட்டு சொல்றாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகட்டும், இல்ல தோழர் சண்முகம் ஐயா போன்றவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தனி கட்சி, எங்க முடிவை நாங்களே எடுப்போம். எங்கள வந்து யாரும் கட்டுப்படுத்த முடியாதுன்றாங்க. அப்படி இருக்கும்போது, விசிக தலைவருக்கு தோணுது, விஜய் அவர்கள் நடந்ததுல கண்ணியம் இல்ல. கண்ணியக்குறைவா அவர் சட்டமன்றத்தில நடந்துக்கிட்டாரு அப்படின்ற மாரி சொல்றாரு. அப்போ அந்த கருத்த வந்து திருமாவளவன் அவர்கள் ஒண்டி கூட சொல்லல. தமீமுன் அன்சாரியும் அத தான் சொல்றாரு. இப்ப தமீமுன் அன்சாரிலாம் தேடி போய் எதிர்வினை ஆட்டக்கூடிய அரசியல்வாதி இல்ல. கொஞ்சம் கண்ணியமான பேச்சு, ஒரு நாகரிகமா அவை இருக்கணும் அப்படின்ற மாரி தான் பேசுறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அது வந்து பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் இருந்த ஒரு சட்டமன்றம். அ க ஐயா வந்து அறிஞர் அண்ணா இருந்தாரு, காமராஜர் இருந்தாரு, ராஜாஜி இருந்தாங்க ஒரு காலத்தில, பக்தவத்சலா இருந்தாங்க. இந்த மாரி அரசியல்ல நல்ல பேர் எடுத்து பேர கெடுத்துக்காம மிகப்பெரிய அரசியல் ஆளுமைகள்லாம் இருந்த ஒரு மன்றத்தில போயிட்டு, இப்படி வந்து கதறல்ஸ்ன்னு ஒரு வார்த்தைய பயன்படுத்துறாரு. இப்ப கதறல்ஸ்ன்னா அத எப்படி எழுதுவாரு? அவை குறிப்புல எப்படி ஏத்துவாங்க அத? எழுதும்போது கதறல்ஸ் பிராக்கெட்ல KADHRALS அப்படின்னா அது என்ன பொருள் அது? என்ன வார்த்தை அது? அதுக்கப்புறமா இப்படி இப்படி கை காட்டுறீங்க, இப்படி கை காட்டுறீங்க. அத எப்படி பதிவு பண்ணுவாங்க அது சட்டமன்றத்தில? கையை இடது கையை ஏத்தி இப்படி இறக்கி பீச்சாங்கை பக்கமா இறங்கியது. இப்படி எதனா எழுதணுமா அதுல? மேசை ஒலி தட்டப்பட்டது. கை கலப்பு, கை தட்டப்பட்டது. கை தட்டப்ப விட மேசை ஒலி, இல்ல கை தட்டது. இப்படி வந்து அந்த மூட டிஸ்கிரைப் பண்றதுக்கு பிராக்கெட்ல போட்டிருப்பாங்க. நான் நெறைய நேரத்தில பேரவையோட அந்த லைப்ரரி ஒண்ணு இருக்கு பின்னாடி. அது உள்ள போய் யார் யார் எந்தெந்த தலைவர் படிச்சிருக்காங்கன்னு அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது இது வினா, அப்புறம் வினா கேட்டதுக்கு பிறகு அலையில் சிரிப்பலை, வினாவுக்கு பதில், எதிர்ல வந்து சலசலப்பு இப்படியெல்லாம் இருக்கும். அதாவது அந்த மூடு ஒரு சில நேரத்தில சொல்லுவாங்க. ஒரு சில நேரத்தில வந்து நீட்டா தமிழ்ல நல்ல சொல்லாடல்ல அழகா இருக்கும் அது படிக்கும்போது. இப்ப எத்து பச்சா அ அ அது என்னது இது இந்த படத்துலலாம் வர பஞ்ச் டயலாக்லாம் போட்டு ஜாஸ்தி அதாவது இப்ப கேட்கலாம். ஆ "ஒரு கல் ஒரு கண்ணாடி" அப்படின்னு சொல்லி உவமையில வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆதரவா பேசினாங்களே அமைச்சர் பெருமக்கள்லாம். அப்ப இந்த கோட்டீஸ்வரன் எங்க போனாரு? அதாவது கோட்டீஸ்வரன் எங்கேயும் போல, இங்கே தான் இருக்கிறேன். அப்பவும் அதெல்லாம் விமர்சனம் பண்ணி தான் பேசிட்டு இருந்தேன். அப்ப நீங்கலாம் அரசியல் மயப்படுத்தாததுனால நீங்க இதெல்லாம் பார்க்கல. நீங்கலாம் வந்து அப்போ டிவி பார்த்துன்னு இருந்தீங்க. இப்போ சினிமா, டிவி பார்த்துருந்தீங்க. நம்ம அப்பவும் சட்டமன்றம் பார்த்துருந்தோம். இப்ப அவரு படத்துல நடிக்க மாட்டேன்னு சொல்ட்டதுனால, இப்ப நீங்க சட்டமன்ற நிகழ்வுகள் பார்க்குறீங்க. அப்போ நாங்க ஆல்ரெடி சட்டமன்ற நிகழ்வுகள் தான் பார்த்துட்டுருக்கோம். அதனால நாங்க அன்னைக்கு வச்ச விமர்சனம் உங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு வைக்கிற விமர்சனம் புதுசா இருக்குன்னு, "ஓ! விஜய் அண்ணா பத்தி இவரு பேசுறாரு. இவரு வந்து தாவேக்கா எதிர்த்து தான் பேசுறாரு." ஆளுகின்ற கட்சி எதுவா இருந்தாலும் அத பத்தி பேசுவோம். புதுசா ஒரு கட்சி வந்து கரூர் மாரி ஒரு சம்பவம் நடந்தபோது கூட, ஒரு பதில் குடுக்காம, விளக்கம் குடுக்காம போயிட்டு, அத வந்து ஒரு மாரி வேற மாரி பேசுறது, திரிக்கிறது, இதெல்லாம் தான் சட்டமன்றத்தில நடந்துகிட்டு இருக்கு. மக்கள் மன்றத்தில அரசாணை 112 இந்த வருடத்தில போட்ட அரசாணை, இதற்கு ஒப்புதல் வாங்கி இவ்வளவு பணம் செலவிடப்பட்டது. திட்ட மதிப்பீடு 600 கோடி. இந்த திட்டத்தின் கீழ ஒரு 3,00,000 பேர் பயனாளி ஆனாங்க. அந்த திட்டத்த வந்து நாங்க திரும்பவும் தொடங்க போறோம். அந்த மாரி எதனா பேசினாங்களா யாருன்னா? ஒரு திட்டத்தையோ, இல்ல ஒரு அரசாணையையோ, இல்ல ஒரு திட்ட விளக்க உரை, இல்ல மக்களுக்கு எவ்வளோ பேருக்கு பயன்பெற போது, இந்த ஊர்ல இந்த மக்களுக்கு இத செய்ய போறோம், அந்த ஊர்ல அந்த மக்களுக்கு ஒண்ணும் இல்ல ஒரு உதாரணத்துக்கு. வேங்கை வயல் என்பது ஒரு மோசமான ஒரு எடுத்துக்காட்டு. அப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டுல நடந்திருக்கக்கூடாது. அது நடந்து போச்சு. அது கேவலம். ரைட்டுங்களா? இப்போ ஆட்சி வந்திருக்குது இவங்க புதுசு. அதாவது அது மாரி ஒரு விஷயம் நடக்காம இருக்கிறதுக்கு எதனா ஒரு 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 யுக்தி, இல்ல ஏதோ ஒரு திட்டம், இல்ல அத பத்தி எதனா புரிதல்? ஒண்ணுமே கிடையாது. அப்போ வெறும் வந்து திமுக எதிர்ப்பு அப்படின்றத தான் பொழுதுக்கும் பேசிட்டு இருக்கீங்க. சட்டமன்றம் வந்து அது திருமண கூட்டமோ, பொதுக்கூட்டமோ கிடையாது. இல்ல பிரச்சார கூட்டம் கிடையாது. அது மக்கள் மன்றம். அதற்கு பேரே மக்கள் மன்றம். அங்க வந்து மக்கள் சார்ந்த விஷயங்கள் தான் அதிகமா விவாதிக்கப்படும். இந்த அரசாணை இது பிரகாரம் இருக்கு. இது வந்து மக்களுக்கு கிடைக்கல. இங்க கலெக்டர் இத செஞ்சு குடுக்கணும். இங்க அரசு ஊழியர் இத செஞ்சு குடுக்கணும். இங்க இது பிரச்சனையா இருக்கு. இங்க விவசாயிகள் போராட்டம் இந்த திட்டத்து மூலியமா இத சரி செய்யும். இப்படி பேசுற ஒரு அவையில போயிட்டு, பூரா பஞ்ச் டயலாக் பேசிட்டு, சர்க்கஸ் கூடாரமும், சினிமா கொட்டைக்கும் கலந்தா எப்படி மாறுமோ, அந்த மாரி ஒரு தன்மையா அத மாத்தி விட்டுட்டு, அதுக்கப்புறமா அவை நாகரிகம் இல்லையா? அது மாண்பு இல்லையா? இது மாண்பு இல்லையா? கொஞ்சம் கொஞ்சமா கெட்டும்போது, நீங்க அத இன்னும் அதிகமா அடிக்கிறீங்க. ஒரு ஓவர்ல வந்து அவங்க 5 ரன் அடிச்சாங்கன்னா, நீங்க வந்து ஒரு ஓவர்ல 10 ரன் அடிச்சிருக்கிறீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். மத்தபடி வேற எதுவும் ஒண்ணும் பெரிய இதெல்லாம் கிடையாது. அதான் இப்ப முஸ்தபா போன்றவரால திருமாவர்கள்லாம், ஆஹா! எங்க தலைவர் கண்ணிய குறைவா நடந்துக்கினாருன்னு சொல்லிட்டோம்னா, அது குத்துது. கூட்டணியில இருந்தாலும் பரவாயில்ல, அந்த கேள்விகள் கேட்குறீங்க. நல்லது தான்.
மாறி மாறி இப்படியே கேட்டுக்கின்னு மாறி மாறி இப்படியே அரசியல் பண்ணின்னு பொதுமக்களை மொத்தமாக மறந்துடுங்க. ஒரு மோதிரம் போட்டிங்க. ஃபஸ்ட்டு என்ன சொன்னீங்க? இன்னும் போடலை, அறிவிச்சிருக்கிறீங்க. அண்ணா பிறந்த நாள் இதுமாக போட்டோம். ஃபஸ்ட்டு என்ன சொன்னீங்க? அனைத்து குழந்தைகளுக்கும் மோதிரம்ன்ற மாதிரி பேசினீங்க. அப்புறம் இப்போ வந்து மருத்துவமனை, அரசு மருத்துவமனையில் பிறந்தால் தான் மோதிரம் போடுவேன்றீங்க. எதுக்கு? பச்சை குழந்தைங்க விஷயத்தில் கூட மாற்றி மாற்றி பேசுவீங்க. இதே தானே திமுக பண்ணாங்க. ஃபஸ்ட்டு எல்லா பெண்களுக்குன்னாங்க, அப்புறம் தகுதி அடிப்படையிலன்னாங்க. அதே தான் நீங்களும் பண்ணுறீங்க. இப்போ அதுவுமே விமர்சனமாகுது. கூட்டணியில் இருக்கிற கட்சிகளே என்ன சொல்கிறாங்க? நிறைய இடத்துல வந்து மகளிர் மருத்துவமனை சரியில்லை, பிரசவ வார்டுகள்லாம் மோசமாக இருக்குது, அரசு இந்த பணத்தை அதில் போட்டு பண்ணுங்க, இதெல்லாம் ஒரு திட்டமா அப்படின்னு கூட இருக்கிறவங்களே திரும்பவே கேட்டிருக்கிறாரு. என்ன எதிர்வினை ஆற்ற போகிறீங்கன்றது பார்க்கணும்.